அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். நம்ம பொறுமையை சோதிக்கும். மல்டிபேர் ஸ்டாக் வந்து பல வருடங்களுக்கு விலை ஏறாமல் ஒரு பர்டிகுலர் ரேஞ்சிலேயே இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் போரிங் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ரியல் ரிட்டர்ன், சக்ஸஸ்ஃபுல் ரிட்டர்னை கொடுக்கும். மல்டிபேக்கர் வந்து மாயை கிடையாது. ஸோ வந்து ஹைலி பாசிபிள் ரைட் ஸ்டாக்கு வித் ரைட் குவான்டிட்டி ஆஃப் அலோகேஷன் வித் லாங்கர் டியூரேஷன் ஆஃப் ஹோல்டிங் பீரியட். இந்த ஷார்ட் பீரியடில் கொடுக்குற மல்டிபேக்கர் வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும், ஃபேக்காக கூட ஆகும். அதாவது ஃபாஸ்ட்டாக வந்து அப்ரிஷியேட் ஆகும், ஃபாஸ்ட்டாக டிப்ரிஷியேட்டும் ஆகும். அப்போ ஒரு நார்மல் பீப்புள் வந்து அது தொடர்ந்து நடக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது. கோல்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1980லேருந்து 2008 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28 வருஷத்துக்கு கோல்டில் ரிட்டர்னே கிடையாது. ஒரு காலத்தில் நிறைய மிட் கேப்பாக இருந்த ஸ்டாக் தான் இன்றைக்கி வந்து லார்ஜ் கேப்பாக வந்து மாறி இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாமே நடக்கும். பட் அதெல்லாம் நம்ம க்ளீனாக ட்ராக் பண்ண தெரியணும். தெரிஞ்சதுன்னா டெஃபினட்டாக வந்து அந்த கம்பெனி வளரும் போது சேர்ந்து நம்மளும் வளர முடியும் ஒரு இன்வெஸ்டர். ஒரு 10 இயர்ஸ் பேசிஸில் ஒரு இன்வெஸ்டர் இருக்கிறாங்க அப்படின்னா ஸ்மால் கேப் வந்து மிட்டே வச்சுக்கலாம். எப்பொழுதுமே நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் வச்சுப்பேன் அப்படின்னா டிஃபென்சிவ் அப்ரோச்சாக லார்ஜ் கேப் வச்சுக்கலாம். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலில் பிஸ்னஸ் நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் முரளிதரன் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்கள் எப்படி சார்? நல்லா இருக்கும் சார். நம்ம ப்ரீவியஸ் எபிசோடில் பார்த்தீங்கன்னா மல்டிபேக்கர் பற்றி வந்து பேசலாம். நிறைய பேர் வந்து மல்டிபேக்கர் வந்து அது ஒரு மாயை, உண்மையில் அப்படி நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? மல்டிபேக்கர் அப்படிங்கிறது வந்து எப்பொழுதுமே வந்து நடக்காது. ஸோ வந்து ஸ்டாக்கும் தொடர்ந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் மல்டிபேக்கர்ங்கிறது ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்து, உதாரணத்துக்கு வந்து ஒரு ஸ்டாக் வந்து 3 வருஷத்தில் வந்து ஒரு 5 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகலாம் வந்து. ஸோ அதே மாதிரி எப்பொழுதுமே தொடர்ந்து வந்து நடக்காது. ஸோ அதுக்கு பதிலாக ஒரு இன்வெஸ்டர் வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கை 10 வருஷம் வந்து ஹோல்டு பண்ணுறாரு அப்படின்னா ஒரு சராசரியாக 20லேருந்து 25% ரிட்டர்ன் கொடுத்துச்சு அப்படின்னா அதுதான் ரியல் மல்டிபேக்கர். ஸோ வந்து அப்போ அந்த கன்சிஸ்டன்சி வந்து தொடர்ந்து வருதா அப்படின்னு பார்க்கணும். இந்த ஷார்ட் பீரியடில் கொடுக்குற மல்டிபேக்கர் வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும், ஃபேக்காக கூட ஆகும். அதாவது ஃபாஸ்ட்டாக வந்து அப்ரிஷியேட் ஆகும், ஃபாஸ்ட்டாக டிப்ரிஷியேட்டும் ஆகும். அப்போ ஒரு நார்மல் பீப்புள் வந்து அது தொடர்ந்து நடக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ அந்த டைத்தில் ரீசெண்டாக நான் இப்போ ஸ்டாக்கை பார்த்தேன். அந்த ஸ்டாக் வந்து 2021 வந்து 30 rupees இருந்தது. வந்து 22 எண்டு ஆல்மோஸ்ட் ஒரு 18 monthsல 240 rupees. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகிருக்கு ஒரு 18 மாதத்தில். திருப்பி அகெயின் வந்து நெக்ஸ்ட் 1 இயரில் திருப்பி அதே 40 rupeesக்கு வந்து. ஸோ தட் இஸ் கால்டு ஷேக் அவுட் த பீப்புள். ஸோ அப்போ வந்து என்ட்ரி முக்கியம், ஆனால் எக்ஸிட் அதை விட முக்கியம். ஸோ வந்து அதனால் வந்து மல்டிபேக்கர் வந்து எப்பொழுதுமே வந்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 20 ஸ்டாக்ஸ் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு 1 or 2 ஸ்டாக்ஸுக்கு வந்து நல்ல ஸ்டாக்கு இது வந்து மல்டிபேக்கராக மாறும் அப்படிங்கிற அந்த கன்விக்ஷன் வந்து அவருக்கு இருக்கணும். அதுக்கு வந்து அவர் பிஸ்னஸ் தொடர்ந்து ட்ராக் பண்ணணும். வந்து அதுக்கப்புறம் பொசிஷன் சைஸிங் வந்து ரொம்ப முக்கியம். வந்து மல்டிபேக்கர் ஸ்டாக்கு கொடுக்க வேண்டிய தேவையான அளவு வந்து அந்த குவான்டிட்டியில் கொடுக்கணும். அதை பற்றின புரிதல் அவருக்கு இருக்கணும், அந்த கன்விக்ஷன் இருக்கணும். அப்போ வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து அவர் ஹோல்டு பண்ணால் மட்டும்தான் அந்த மல்டிபேக்கர் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த லாங் ரனில் வந்து ஒரு 3 இயர்ஸில் வந்து 10 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகிறத விட 10 இயர்ஸில் வந்து நான் சொன்ன மாதிரி மல்டிப்ளை ஆகிறது ஒரு பெட்டரு. 24 இயர்ஸில் 100 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுதான் ரியல் லைஃப் சேஞ்சிங் கேம். ஸோ அப்போ வந்து ஒரு மல்டிபேக்கருங்கிறது மாயே கிடையாது. ரைட் ஸ்டாக்கு வித் த ரைட் டைம் வித் த ரைட் அலோகேஷன் வந்து நம்ம வந்து அந்த கன்விக்ஷனோடு இருக்கணும். நம்ம பொறுமையை சோதிக்கும். மல்டிபேக்கர் ஸ்டாக் வந்து பல வருடங்களுக்கு விலை ஏறாமல் ஒரு பர்டிகுலர் ரேஞ்சிலேயே இருக்கும். இந்த டயத்தில் வந்து அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் போரிங் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ரியல் ரிட்டர்ன், சக்ஸஸ்ஃபுல் ரிட்டர்னை கொடுக்கும். ஸோ அப்போ அந்த இன்வெஸ்டர் வந்து அந்த கன்விக்ஷன் இருக்கணும். லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணக்கூடியது, பிஸ்னஸ் கரெக்டாக போக தான் ட்ராக் பண்ணணும். அதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் ஒரு 25 இயர்ஸ் பீரியடில் அது ரியல் மல்டிபேக்கராக மாறும். ஒரு லைஃப் சேஞ்சிங் எஃபெக்டை வந்து அது கொடுக்கும். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். பாரதி ஏர்டெல் ஒரு காலத்தில் வந்து டெலிகாம் ஃபீல்டில் வந்து நிறைய கம்பெனிஸ் இருந்தது. நீங்கள் வந்து ஒரு 15 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்பெனிஸ் இருந்தது. இன்றைக்கி 2 கம்பெனி தான் இருக்குது, ஜியோ, ஏர்டெல். வோடஃபோன், பிஎஸ்என்எல்லாம் இருக்குது. பட் மேஜர் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து யார் அதிகமாக வச்சுருக்காங்க, நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர் யார் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஏர்டெல்லும் ஜியோவும் தான் இருக்குது.
அப்போ ஒரு பாரதி ஏர்டெல் வந்து ஒரு லிஸ்டட் ஸ்டாக்காக ரொம்ப வருஷமாக இருக்குது. பல வருடங்களுக்கு விலை தொடர்ந்து ஏறாமல் இருந்தது. ஆனால் இந்த கடந்த 2 இயர்ஸில் வந்து 500 ருபீஸ்லேருந்து 2000 ருபீஸை கிராஸ் பண்ணி போயிடுச்சு. அப்போ பிஸ்னஸை ட்ராக் பண்ணணும், நம்ம அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் நம்ம மொபைல். ஸோ வந்து அப்போ அந்த கன்விஷன் இருக்கணும். அதனால் மல்டிபேக்கர் வந்து மாயை கிடையாது. ஸோ வந்து highly possible right stock with the right quantity of allocation with the longer duration of holding period. ஓகே சார், இப்போ மல்டி பேக்கர்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இயர்ஸில் வந்து இவ்வளோ ரிட்டர்ன்ஸ், ஒரு 7 மடங்கு 8 மடங்கு ரிட்டர்ன்ஸ். இப்போ கோல்டுமே எடுத்துட்டா கூட 30 வருஷத்துலேயே கிட்டத்தட்ட 36% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு இல்லையா சார்? அது எப்படி சார் மல்டி பேக்கர்? அப்படி வந்து பார்க்கல. நீங்கள் பார்க்குறது வந்து அப்சல்யூட் ரிட்டர்னில் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தங்கம் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து 4500 கிராம் இருந்தது. இப்போ இன்றைக்கி வந்து 9000 ரூபா தாண்டிடுச்சு இன்றைக்கி. ஸோ அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 மடங்கு ரிட்டர்ன் தான் வந்து கொடுத்துருக்கு. 4500லேருந்து 9000. ஸோ 1 மடங்கு ரிட்டர்ன். 9000 வந்து திருப்பி இன்னொரு மடங்கு ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கு வந்து 18000 ஆகிறதுக்கு வந்து பல வருஷங்களாகும். உடனே அது வந்து நடக்காது. கோல்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1980லேருந்து 2008 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28 வருஷத்துக்கு கோல்டில் ரிட்டர்னே கிடையாது. ஸோ அந்த லாங் பீரியடு வந்து பொறுமையாக ஹோல்டு வச்சுருக்கிறவங்களுக்கு அது வந்து இப்போ வந்து ஒரு மல்டி பேக் ரிட்டர்ன்ஸாக அப்போ கொடுத்துருக்கும். அவ்வளோ ஏன் 2011லேருந்து 18 வரைக்குமே, ஈவன் 19 வரைக்குமே கோல்டு ரிட்டர்னே கிடையாது. ஃப்ளாட்டாக தான் இருந்தது. இப்போ கோவிடுக்கு அப்புறம் தான் உலகம் முழுவதும் நம்மளோட பொருளாதார டென்ஷன்னால வந்து அரசாங்கமே வந்து தங்கத்தை வாங்க ஆரம்பிக்குது. ஸோ டாலருக்கு எகென்ஸ்டாக வந்து ஒரு மாற்று கரன்சியாக வந்து கோல்டை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த பீரியடில் வந்து அதனால் வந்து தங்கம் வந்து விலை உயர்ந்தது. இதே மாதிரி தொடர்ந்து வந்து இருக்காது. எந்த ஒரு அசட்டுமே, அது தங்கமாக இருக்கலாம், இல்லை வெள்ளியாக இருக்கலாம், ரியல் எஸ்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக்காக இருக்கலாம். ஸோ எந்த அசட்டையுமே நான் சொன்ன மாதிரி தான், வாங்குறதுல புத்திசாலித்தனமே கிடையாது. எப்படி விற்று காசாகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து தங்கமே வந்து இப்போ 2019 3300 ரூபாய் என்னமோ கிராம் இருந்தது. இப்போ வந்து 9000 22 கேரட் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9800 வந்துருச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மடங்கு அந்த ஒரு 6 வருஷத்தில் வந்து நடந்திருக்கு. அப்போ வந்து தங்கத்தை வந்து நகையாக வச்சுருக்கிறவங்க வந்து எமோஷ்னலி அட்டாச்சு. ஸோ வந்து அதை வந்து ரொம்ப ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வந்தால் மட்டும்தான் செல் பண்ணுவாங்க. இல்லாட்டி வந்து ப்ளச் பண்ணி லோன் வாங்கிப்பாங்க. இப்போ வந்து ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறவங்க பேப்பர் இடிஎஃப்ஆவோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டு மூலமாகவோ இல்லை கோல்டு பீஸோ வச்சுருக்கிறவங்க வந்து இந்த டயத்தில் வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 10% வந்து ஏறும்னு என்னுடைய கணிப்பு. அதுக்கப்புறம் சில வருடங்களுக்கு வந்து கோல்டுலேருந்து ரிட்டர்ன் இருக்காதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். காரணம் என்னென்னா, எந்த ஒரு அசட்டுக்குமே ஒரு ப்ரைஸ் பீக் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் கரெக்ஷன் வரும், அப்புறம் டைம் கரெக்ஷன் வரும். ஸோ வருஷங்கள் ஓடிடும். கோல்டு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8000லேருந்து 10,000 இந்த 2000 ரூபாய்க்குள்ளார தான் மேக்ஸிமம் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு. சப்போஸ் வந்து 11,000க்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 9,000 to 11,000 தான் ட்ரேட் ஆகும். ஸோ அடுத்த சில வருடங்களுக்கு வந்து ரிட்டர்ன் இருக்கா. இதுதான் ஏற்கனவே ஹிஸ்ட்ரியில் நடந்தது. 2011லேருந்து 19 வரைக்கும் கோல்டு ப்ரைஸில் ரிட்டர்னே கிடையாது. 11 என்ன ப்ரைஸ் இருந்ததோ அதுதான் 19லேயும் இருந்தது. வந்து இதுதான் இப்போ அடுத்து எதிர்காலத்தில் நடக்க போகுது. இது வந்து இந்த டெக்னிக்கல் சார்ட்டில் வந்து கிளியராக வந்து நமக்கு வந்து தெரியுது. ஸோ அதனால் வந்து மல்டிபேக்கர் வந்து கோல்டு வந்து ஸ்டாக் கூட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அசட்டு, நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்க வேண்டிய ஒரு ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். இந்த சமயத்தில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை இன்வெஸ்ட் பண்ண வேண்டாமா சார்? கோல்டு வந்து லாங் டேர்முக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஏன்னா எந்த காலகட்டத்திலையும் எந்த நாட்டில் இருந்தாலுமே உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அது. சராசரியாக ஒரு 10 வருடத்துக்கான கோல்டு சராசரி ரிட்டர்ன் வந்து இடிஎஃப்ஓவோ மியூச்சுவல் ஃபண்டாவோ இருந்ததுன்னா ஒரு 11 to 12% கன்சிடர் பண்ணலாம் வந்து. ஸோ அதனால் நீங்கள் எந்த ப்ரைஸில் நீங்கள் வாங்கினீங்கன்னா, பீக் ப்ரைஸில் வாங்கினாலும் சரி, லோ ப்ரைஸில் வாங்கினாலும் சரி, அவ்வளோதான் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு ஃபிக்ஸ்டான ரிட்டர்ன்ஸ் இல்லை சார். இப்போ எப்படி ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு ஒரு 13% ரிட்டர்ன் சொல்கிறாங்களோ அது மாதிரி ஃபிக்ஸ்டான ரிட்டர்ன்ஸ் இல்லை சார் கோல்டு. எல்லா அசட்டுக்குமே அந்த வாலட்டிலிட்டி உண்டு. ஸோ இப்போ வந்து இப்போ வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி நெக்ஸ்ட் 1 இயருக்கு வந்து அவங்களுக்கு ஒரு 10 to 12% கிடைக்கலாம். சப்சிக்வெண்ட் இயர்ஸ் வந்து கிடைக்காம போகலாம். இப்போ அவங்களோட சிஏஜிஆர் வந்து இம்பேக்ட் பண்ணும். அப்போ சிறுக மாதம் எஸ்ஐபி மாதிரி கோல்டுலேயும் ஒரு 10 இயர்ஸ் பீரியடில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த 11 to 12% வந்து கிடைக்கும். ஸோ வந்து ஷார்ட் டேர்மில் வந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஆல்ரெடி ஒரு பெரிய ரேலி நடந்து முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி ரேலி எப்போ பொழுதுமே நடக்காது. ஸோ அதனால் லாங்கர் பீரியடில் தான் அது செட் ஆகும். ஓகே சார், இப்போ நிறைய பேருக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்துருக்குது. அப்போ உங்கள் கோல்டை ப்ளச் பண்ணி இன்ட்ரெஸ்ட் பண்ணலாமா சார், இன்வெஸ்ட் பண்ணலாமா? அது வந்து ப்ளச் பண்ணி பண்ணலாம். இல்லை வந்து என்னென்னா வந்து இப்போ ப்ளச் பண்ணோம்னா 8% வந்து பேங்க்குக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், சராசரியாக கோல்டு லோன் இன்ட்ரெஸ்ட். அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 20% ரிட்டர்ன் வரணும்.
இல்லை வந்து ஒரு 16% ரிட்டர்ன் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். 16% கிடைக்குது அப்படின்னா 8% பேங்க்குக்கு நம்ம வந்து கொடுத்துடணும். அப்போ நெட் ப்ராஃபிட் வந்து 8% தான். ஸோ அப்போ கிடைக்கக்கூடியது வந்து அவங்களுக்கு 8% தான். அதனால் வந்து அதை தவிர்க்கிறது நல்லது. லாங் பீரியடில் வந்து ஒரு ஸ்டாக் வந்து மல்டி பேக்கராக இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா மேபி அவங்க வந்து இப்போ கோல்டு நல்ல ரேட்டில் இருக்குது அப்படின்னா ஒரு போர்ஷனை வந்து செல் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணி எந்த அசெட் சீப்பாக இருக்கோ அந்த அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதை லாங் பீரியடுக்கு ஹோல்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ப்ளச் பண்ணி பண்ணுறது வந்து நாட் அட்வைசபிள். ஏன்னா 8% நான் பேங்க்குக்கே கொடுத்தாகணும். அதனால் இப்போ வந்து கோல்டுக்கு ஈக்குவலாக வந்து சில்வரோட ரேட்டுமே வந்து உயர்ந்துக்கிட்டு வருது. சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? ஆமாம், சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு சில்வர் ரேஷியோ வந்து வச்சு பார்க்கும்போது கோல்டு விலை ஏறின அளவுக்கு சில்வர் இன்னும் விலை ஏறலை. ஸோ வருங்காலத்தில் அது வந்து அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருல சார். கோல்டு கம்பேர் பண்ணும்போது சில்வரும் கொடுத்துருக்கு. பட் சில்வர் இன்னும் கொடுக்க வேண்டியது பாக்கி இருக்குது. ஸோ கோல்டு வந்து கீழே இறங்க. இப்போ நான் ஒரு இன்வெஸ்டராக நான் என்ன பண்ணுவேன் நான் அப்படின்னா கோல்டில் ப்ராஃபிட் புக் பண்ணி சில்வரில் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் லாபம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் ப்ராஃபிட் புக் பண்ணி சில்வர்னா. ஸோ என்னென்னா மணி ஆல்வேஸ் மூவ் ஃப்ரம் ஒன் அசெட் டு அனதர் அசெட் மாறி மாறி போய்கிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து சில்வர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா $20 ப்ளஸ் தான் இருந்தது. இப்போ $40 ஆகிடுச்சு. ஸோ சில்வருமே வந்து ஒரு 100% ரிட்டர்ன் கோல்டு மாதிரி வந்து கொடுத்துருச்சு. ஸோ சில்வரில் வந்து ஒரு 10 to 15% கரெக்ஷன் வந்து வரும். வந்துட்டு தான் திருப்பி வந்து மேலே போகும். ஸோ 2011 சில்வருடைய ரேட்டு டாலர் டேர்ம்ஸில் $50 வந்து இன்னும் அந்த ப்ரைஸ் தொடவே இல்லை பழைய ப்ரைஸை. ஆனால் கோல்டு வந்து ப்ரீவியஸ் 2011 ப்ரைஸை கிராஸ் பண்ணிடுச்சு. 1980 சில்வர் வந்து $50. ஸோ 80 டச் பண்ண $50 ப்ரைஸை 2011 தான் டச் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி டச் பண்ணல. ஸோ இப்போ இனிமேல் டச் பண்ண போகுது வரும் மாதங்களில் இல்லை வரும் ஆண்டுகளில். ஸோ அதனால் எனி கரெக்ஷன் வந்ததுன்னா சில்வரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே சார். இப்போ வந்து என்பிஎஸ் நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் வந்து இன்னும் எந்த மாதிரியான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் சார்? அந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய என்பிஎஸ்ல வந்து இப்போ புது ப்ரப்போசல் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூனிவர்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணுறதுல வந்து 200 ஸ்டாக்ஸ் தான் வந்து டாப் 200 ஸ்டாக்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது. அதை வந்து டாப் 500 ஸ்டாக்ஸ் அதில் லைக் நிஃப்டி 500 அந்த மாதிரி இண்டெக்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ப்ரப்போஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். வந்து அடுத்தது வந்து கோல்டு சில்வர் வந்து இது வரைக்கும் என்பிஎஸ்ல வந்து கிடையாது. ஸோ வந்து இப்போ அடுத்தது வந்து கோல்டு சில்வரையும் நம்ம அந்த ஃபண்டில் வந்து இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி இது வரைக்கும் மல்டி அசெட் ஃபண்டு அப்படிங்கிற கேட்டகரி வந்து கிடையாது. பியூர் ஈக்விட்டி இருக்குது, பேலன்ஸ்டு இருக்குது, ஹைப்ரிட் கேட்டகரி. ஸோ இதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து என்பிஎஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு மல்டி அசெட் கான்செப்ட் கொண்டு வரலான்னு ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. ஸோ வருங்காலத்தில் வந்து அந்த மல்டி அசெட்டுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு $100 சேமிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் வந்து ஒரு $35-40 ஈக்விட்டி ஸ்டாக் மார்க்கெட்லேயும், ஒரு $20 கோல்டு சில்வர்லேயும், ஒரு $20 கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லேயும், இன்னொன்று கார்பரேட் பாண்ட்ஸ்லேயும் மல்டிபிள் அசெட்டில் பிரித்து நம்ம முதலீடு பண்ணும்போது ஸோ ஒரு அசெட் ஏறினாலும் ஒரு அசெட் இறங்கினாலும் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ தான் வந்து 2025 தான் இந்த ப்ரப்போசல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மல்டி அசெட் வந்து ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாண்ட்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ரேட்டிங் பாண்ட்ஸ் இருக்குது, AAA AA இருக்குது. ஸோ வந்து அதில் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் மூவ் பண்ணி இப்போ வந்து வேறு புதிய வடிவில் வந்து அந்த கேட்டகரியும் உள்ளே கொண்டு வராங்க. அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடாது எக்ஸிஸ்டிங் என்பிஎஸ்ல வந்து சீலிங் வச்சுருக்காங்க. கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 0.5% அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ அடுத்த ப்ரப்போசல் என்ன சொல்கிறாங்கன்னா ஏஇஎம் டோட்டல் ஏஇஎம் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ் எவ்வளோ டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்பிஎஸ் வந்து மெச்சூர்ட் ஆகி வரும்போது ஒருத்தருக்கு 60 வயசு ஆகுது. இப்போ ஒரு 25 இல்லை 30 வயசுல ஒரு யங்ஸ்டர் வந்து என்பிஎஸ்ல கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஒரு 60 வயசு ஆகுது ரிட்டையர் ஆகும்போது டோட்டல் கார்பஸில் வந்து 60% வித்ட்ராயல் பண்ணிக்கலாம், 40% வந்து ஆனுவட்டியாக பென்ஷனாக தான் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ரூலாக இருக்குது. வந்து அதுக்கு பதிலாக இப்போ ப்ரப்போசல் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆனுவட்டியாக வாங்குறதுக்கு பதிலாக சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கன்சிடரேஷன் ப்ரப்போசல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக நம்ம வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ தேவையோ அதுக்கு மாதிரி எடுத்துக்கலாம். பட் என்னென்னா வந்து அதில் டேக்ஸ் வந்து எப்படிங்கிறது அந்த கிளாரிஃபிகேஷன் வந்து இன்னும் தெளிவுபடுத்தலை. ஸோ அந்த எஸ்டபிள்யூபிக்கு டேக்ஸ் அப்ளிகபிளா
அப்படிங்கிறது வந்து ஸோ இந்த மாதிரி புது மாற்றங்கள் வந்து என்பிஎஸ்ல வந்து வரப்போகுதுன்னு. பட் இதெல்லாம் வந்து ஒரு வரவேற்கத்தக்க மாற்றங்களாக வந்து அடுத்த தலைமுறை பீப்புளுக்கு இருக்கும் இதெல்லாம். ஓகே சார், இப்போ வந்து ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட் கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா அது எப்படி சார் மிட் கேப்பாக வந்து மாறுது? ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் கேப் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது ஒரு 500 crore மார்க்கெட் கேப்போ இல்லை 1000 crore மார்க்கெட் கேப்போ இருக்கக்கூடிய அந்த கம்பெனிஸ் எல்லாமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். பட் அந்த கம்பெனியோட ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 5 lakhs 10 lakhs அப்படின்னு இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரி ஹை வேல்யூ வச்சிருக்கிற ஒரு ப்ராடக்ட் நடக்கக்கூடிய கம்பெனி தொடர்ந்து அதே ரேஞ்சிலேயே வந்து இருக்காது. ஸோ வந்து உதாரணத்துக்கு வந்து நீங்கள் இப்போ சென்னை முழுவதும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறையா வந்து மெட்ரோ ஒர்க் நடந்து போயிட்டு இருக்கு. பெரிய பெரிய மால்ஸு பெரிய பில்டிங்ஸ்லாம் கட்டுறது பார்த்தீங்கன்னா ஏஸ் அப்படின்னு போட்டிருக்க கிரேன்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஏசிஇ அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ வந்து ஆக்ஷன் கன்சோர்ட்டியம் எக்யூப்மெண்ட் அப்படின்னு பேர். இது வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதோட மார்க்கெட் சைஸ் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு less than 500 crores அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அப்போலாம் 30 ரூபா 40 ரூபா அந்த ஸ்டாக் வந்து அவங்க எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லட்சத்தில் தான் இருக்கும். இப்போ ஒரு கிரேன் வாங்கணும்னா 1000-லலாம் வாங்கிட முடியாது, லட்சங்களில் தான் வந்து இருக்கும். ஸோ அந்த கம்பெனியோடைய ப்ராடக்ட் வந்து க்ரோயிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு நிறுவனம், ப்ராடக்ட்ஸும் வந்து ஹை வேல்யூ. ஸோ அந்த கம்பெனி தொடர்ந்து வந்து விலை பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு, விலை உயருது. ஸோ அந்த மார்க்கெட் கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு நல்ல வளர்ந்த நிறுவனமாக ஆயிடுச்சு. இந்த கம்பெனி வந்து லாஸ்ட் 10 years ஆவரேஜ் வந்து சேல்ஸ் க்ரோத்தே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20% வந்து சேல்ஸ் க்ரோத் இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத் பார்த்திங்கன்னா 56% வந்து ப்ராஃபிட் க்ரோத் இருக்குது. ஈக்விட்டி ரிட்டர்ன் லாஸ்ட் 20 years பார்த்தோம்னா ஆவரேஜ் 10 yearsக்கு வந்து பார்த்தோம்னா 20% இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மால் சைஸ் கம்பெனியாக இருந்தது ஒரு மிட் சைஸ் கம்பெனியாக வந்து மாறுதா அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக மார்க்கெட் கேப்பு, அவங்க என்ன ப்ராடக்ட் யூஸ் செல் பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்டுடைய காஸ்ட் என்ன, ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்களை பார்த்து நம்ம செலக்ட் பண்ணலாம். ஒரு காலத்தில் ஸ்மால் கேப்பாக இருந்த நிறைய கம்பெனிஸ் தான் இன்றைக்கி வந்து ஒரு மிட் கேப்பாக இருக்குது. ஒரு காலத்தில் நிறைய மிட் கேப்பாக இருந்த ஸ்டாக் தான் இன்றைக்கி வந்து லார்ஜ் கேப்பாக வந்து மாறி இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாமே நடக்கும். பட் அதெல்லாம் நம்ம க்ளீனாக ட்ராக் பண்ண தெரியணும். தெரிஞ்சதுன்னா டெஃபினட்டாக வந்து அந்த கம்பெனி வளரும் போது சேர்ந்து நம்மளும் வளர முடியும் ஒரு இன்வெஸ்டராக. ஓகே சார், இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து எது சார் அதிகமாக வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு, ஸ்மால் கேப்பா மிட் கேப்பா சார்? எப்பொழுதுமே வந்து மார்க்கெட்டில் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கேட்டகரிஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்து ஸ்மால் கேப் பண்ணும், மிட் கேப் பண்ணும், லார்ஜ் கேப் பண்ணும். லார்ஜ் கேப் வந்து இப்போ கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருந்தது. வந்து இப்போ வந்து ஸ்மாலும் மிட்டும் கோவிட்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினாமினல் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதனால் வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப் வச்சுருக்கிறவங்க அந்த எக்ஸ்போஷரை ரெடியூஸ் பண்ணிவிட்டு லார்ஜ் கேப்க்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. வந்து அடுத்த சைக்கிளில் தான் வந்து திருப்பி வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ மிட் அண்ட் ஸ்மால் வந்து பார்த்திங்கன்னா ஹை ரிஸ்க்கு ஹை ரிட்டர்ன் கேட்டகரி. ஸோ அதனால் வந்து ஒரு 10 years பேசிஸில் ஒரு இன்வெஸ்டர் இருக்கிறாங்க அப்படின்னா ஸ்மால் கேப் வந்து மிட்டை வச்சுக்கலாம். எப்பொழுதுமே நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் வச்சுப்பேன் அப்படின்னா டிஃபென்சிவ் அப்ரோச்சாக லார்ஜ் கேப் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஹைப்ரிட் கேட்டகரி. ஸோ வந்து ஈக்விட்டி அண்ட் டெட்டு கலந்தது, தென் மல்டி. ஸோ அதனால் வந்து இதில் வந்து ஹை ரிட்டர்ன் லோ ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கக்கூடாது. ஸோ நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவுக்கு எது தேவை, வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சராசரியாக வந்து ஒரு 12 to 18% ரிட்டர்னுக்குள்ளார ஒருத்தருக்கு வந்து தொடர்ந்து வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் 12% ரிட்டர்ன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வருதுன்னா இட்ஸ் அ குட் ரிட்டர்ன். 15% ரிட்டர்ன் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னா இட்ஸ் அ குட் ரிட்டர்ன். அதனால் வந்து ஹை லோ அப்படின்னு பார்க்காம அது கன்சிஸ்டண்ட்டாக நமக்கு வந்து வருதா அப்படின்னு பார்க்குறது தான் நமக்கு நல்லது. இன்றைக்கி சார் கரண்ட் அப்டேட்ஸ் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.